ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 22, 2025 தங்கத்தோட ரேட்டு தொடர்ந்து ஏறிட்டே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு நியூ ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல 40% மேல கெயின் ஆயிருக்கு. இந்த அளவு தங்கத்தோட ரேட்டு ஏறலருக்கு என்ன காரணம்? இதுக்கு மேலேயும் தங்க ரேட்டு ஏறுமா இறங்குமா? இதை பத்தி அனலிஸ்ட் என்ன சொல்ல வராங்க? இதை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் தங்கத்தோட விலை 1,11,000 எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 40% மேல கோல்டு ரேட்டு ஏறி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்காவோட பணவீக்கம் தொடர்ந்து வட்டி வீதத்தை குறைக்க போறாங்க. சென்ட்ரல் பேங்க்கும் தங்கத்தை வாங்கிட்டு வராங்க. இதே மாதிரி தேவை இருக்கிறதுனால தான் தங்கத்தோட ரேட்டு ஏறிட்டு இருக்கு. தங்கத்தோட விலை போன வருஷத்துல 1 கிராம் ரேட்டு பார்த்தோம்னா 7,633 இருந்தது. இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை 11,000 தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 10 கிராம் தங்கத்தோட விலை 50% மேல கெயின் ஆயிருக்கு. உலக அளவுல தங்கத்தோட விலை US$ படி 3,700 இருக்கு. இது செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உலக அளவுல ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம இந்திய குடும்பங்கள் தான் சுமார் 24,000 டன் தங்கத்தை அதிகமா வாங்கியிருக்கதாகவும், இது உலக அளவுல மத்திய வங்கிகளோட மொத்த தங்க இருப்பை விட அதிகமா இருக்கதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலையும் தங்கம் உயர்ந்துட்டு இருக்கு. இது இல்லாம இனி வரக்கூடிய காலத்துல தங்கத்தோட ரேட்டு ஏறுமா இறங்குமான்னு பார்த்தோம்னா, இனி வரக்கூடிய காலத்துல நவராத்திரி, தீபாவளி இது மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வரதுனால தங்கத்தோட தேவை அதிகமா இருக்கும். இதனால தங்கத்தை மக்கள் வாங்க முன் வருவாங்க. இதுக்கான டிமாண்ட் ஏற்படும். அதனால தங்கத்தோட ரேட்டு ஏறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. பொதுவா தங்கத்தோட விலை உயர்வதற்கு என்ன காரணம்னா, நம்ம இந்தியாவில் தான் தங்கத்துல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நினைக்கிறாங்க. அது இல்லாம இந்தியாவில் என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் இல்ல திருமணம் இல்ல பிற சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்கத்தை தான் வாங்குறாங்க. அதனாலையும் குறிப்பா இந்தியாவில் தான் கோல்டை அதிகமா வாங்கி குவிக்கிறாங்க. இது இல்லாம பெரும்பாலும் தங்கத்தோட விலை உலக அளவுல பாதிக்கப்படுது எப்பன்னா 2022 ரஷ்யன் உக்ரைன் போர் வந்த போதும், அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் பாலஸ்தீன சம்பந்தப்பட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட கலவர காரணத்தினாலையும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் உயர்ந்தது. அதுக்கப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா? இதே மாதிரி அன்கண்டிஷன் சூழ்நிலையில மத்திய வங்கிகளும் தங்கத்தை அதிகமா வாங்க தொடங்குனாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணம். இது இல்லாம ட்ரம்போட வரி, அமெரிக்க நாடுகளும் மற்ற நாடுகளுக்கு இடையான வர்த்தக உறவு அச்சுறுத்தல், இதை தொடர்ந்து இந்த 2025 தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்துட்டே வருது. இதெல்லாம் பார்க்கும்போது கோல்டு ரேட்டு இன்னும் வரக்கூடிய காலத்துல ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.